ஹலோ அண்ட் வெல்கம் ஆஸ்பிரன்ஸ். நீங்க கேட்டிட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. அக்டோபர் 9, 2025 டாப் கரண்ட் அஃபேர்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபன்னா ஈஸியா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இங்க நாம டிஸ்கஸ் பண்ற எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா மார்க்கெட்ல இருக்கிற மத்த சோர்சஸை விட செம்ம எஃபெக்டிவ். அப்சல்யூட்லி. அந்த பிடிஎஃப் தினமும் ஃப்ரீயா சேனல்ல அப்லோட் பண்றோம். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி நிலா, ஷல் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா மகாராஷ்டிரால இந்தியாவோட முதல் கோஆபரேட்டிவ் மல்டி ஃபீட் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் அதாவது சிபிஜி பிளான்ட்டை திறந்து வச்சிருக்காரு. சிபிஜி பிளான்ட்டா அப்படின்னா? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகை எரிவாயு சிபி. விவசாய கழிவுகள், மாட்டு சாணம் மாதிரியான பல பொருட்களை யூஸ் பண்ணி பயோகேஸ் தயார் பண்ணுவாங்க. இத கம்ப்ரஸ்ட் ஃபார்ம்ல மாத்துறது தான் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ். இது கூடவே பொட்டாஷ் கிரானியூல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியும் அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஓ சூப்பர். சோ வேஸ்ட்ல இருந்து பெஸ்ட் இந்த பிளான்ட் எங்க இருக்கு? இது அஹிலி நகர்ல இருக்கிற மகாரிஷி சங்கர்ராவ் கோல்ஹே சஹகாரி சக்கர் கர்கானா லிமிடெட்ல அமைக்கப்பட்டிருக்கு. இதோட மொத்த செலவு சுமார் 55 கோடி. இதுல ஒரு நாளைக்கு 12 டன் சிபிஜியும் 75 டன்ஸ் பொட்டாஷ் கிரானியூல்ஸும் தயார் பண்ண முடியும். வாவ், இதுக்கு நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சப்போர்ட் பண்றாங்க. இது மாதிரி 15 சுகர் மில்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதே ஈவெண்ட்ல அமித்ஷா அவங்க டாக்டர் வி ஏக்நாத் ராவ் விகே பாட்டில் மற்றும் அவரோட மகன் பாலாசாஹெப் விகே பாட்டிலோட சிலைகளையும் திறந்து வச்சிருக்காரு. பெர்ஃபெக்ட். அடுத்த நியூஸ்க்கு போலாமா? ரயில்வே சேஃப்டியில ஒரு மைல்ஸ்டோன். சென்ட்ரல் ரயில்வே நம்ம உள்நாட்டிலேயே தயாரான காவட் சிஸ்டம்கான லோகோமோட்டிவ் ட்ரையல்ஸை அவங்களோட எல்லா 5 டிவிஷன்ஸ்லயும் கம்ப்ளீட் பண்ண முதல் ரயில்வே ஜோனா வந்திருக்காங்க. கவச், இந்த பேர் அடிக்கடி நியூஸ்ல கேக்குது. இது ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். அதாவது 2 ட்ரெயின் ஒரே ட்ராக்ல வந்தா மோதாம தடுக்கிற ஒரு சேஃப்டி ஷீல்டு மாதிரி. மும்பை, பூசாவால், நாக்பூர், பூனே, சோலாப்பூர்னு எல்லா டிவிஷன்லயும் ட்ரையல் சக்சஸ். ஆசம். செம. பூசாவால்ல இதுக்காகவே ஒரு யூனிஃபைட் காவேஜ் கண்ட்ரோல் சென்டரையும் தொடங்கியிருக்காங்க. ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்க குர்துவாடில முதல் காவேஜ் ட்ரைனிங் சென்டரும் ஆப்ரேஷனல் ஆகிடுச்சு. ரயில்வேல இருந்து இன்னொரு பெரிய நியூஸ். யூனியன் கேபினெட் 24,634 crore rupees மதிப்புள்ள 4 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய அமௌண்ட்! ஆமா சிபி, இதனால இந்தியன் ரயில்வேஸ் கிட்டத்தட்ட 894 கிலோமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர்ல இருக்கிற 18 டிஸ்ட்ரிக்ட்ஸை இது கவர் பண்ணுது. சூப்பர். நெக்ஸ்ட் எ பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியூஸ். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை திறந்து வச்சிருக்காரு. ஃபைனலி, ரொம்ப நாளா எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் இது. NMIAன்னு சொல்வாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செலவை மட்டும் 19,650 கோடி ரூபாய். கமர்ஷியல் ஃபிளைட் ஆபரேஷன்ஸ் டிசம்பர் 2025ல தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், அதாவது முதலிலிருந்து புதுசா கட்டின ஏர்போர்ட். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல இதை டெவலப் பண்ணிருக்காங்க. இதுல அடானி குரூப்புக்கு 74% ஸ்டேக்கும் மகாராஷ்டிராவோட CDICOக்கு 26% ஸ்டேக்கும் இருக்கு. இந்த ஏர்போர்ட்க்கு லோக்நேட்டே டிபி பாட்டிலோட பேரை வச்சிருக்காங்க. இதோட ஆர்கிடெக்சரல் டிசைன் ஒரு லோட்டஸ் அதாவது தாமரை பூவை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே ஈவெண்ட்ல PM மோடி மும்பை மெட்ரோ லைன் 3 நாட்டுக்கு அர்ப்பணிச்சா மும்பை ஒன் ஆப்னு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் காமன் மொபிலிட்டி ஆப்பை லான்ச் பண்ணார். அப்புறம் ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயபிலிட்டி ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமையும் தொடங்கி வச்சாரு. ஒரே கல்லுல நிறைய மாங்கா. எக்ஸாக்ட்லி. சரி, அடுத்தது UPSC ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது UPSC அதோட சென்டனரி இயர் 100வது வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. வாவ், 100 இயர்ஸ்! இந்த அகேஷன்ல UPSC சேர்மன் டாக்டர் அஜய் குமார் ஒரு புது லோகோவையும் ஸ்பெஷல் சென்டனரி லோகோவையும் அன்வீல் பண்ணியிருக்காரு. அந்த புது லோகோல நடுவுல நம்ம நேஷனல் எம்பளம், சுத்தி பேனியன் லீவ்ஸ், அதுக்கு கீழே யூனியன் புது சேவை அப்படின்னு எழுதின ஒரு ரிப்பன் இருக்கு. அது மட்டும் இல்லாம மை UPSC இன்டர்வியூ ஃப்ரம் ட்ரீம் டு ரியாலிட்டின்னு ஒரு போர்ட்டலும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது நல்ல இனிஷியேட்டிவ். சர்விங் அண்ட் ரிட்டையர்ட் சிவில் சர்வன்ட்ஸ் அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை இதுல ஷேர் பண்ணலாம். ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். UPSC 1926ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா ஆரம்பிக்கப்பட்டது. அதோட முதல் சேர்மன் சர் ராஸ் பார்க்கர். நைஸ் பீஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் GK. குயிக்கா இன்னொரு நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெடோட புது கார்ப்பரேட் ஆஃபீஸை நியூ டெல்லியில இருக்கிற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல திறந்து வச்சிருக்காரு. ஓகே, இது கூடவே நோய்டால ஒரு ஸ்மார்ட் கேஸ் மீட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் லான்ச் பண்ணிருக்காரு. இது இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், ஜெனசிஸ் கேஸ் சொல்யூஷன்ஸ், BPCL மற்றும் விகாஸ் லைஃப் கேர் லிமிடெடோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். கரெக்ட். இப்போ அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரிக்கு போகலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் IIT பலக்காட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU?
இது PM விராசத் கா சம்வர்தன், அதாவது PM விகாஸ் ஸ்கீம் கீழ ஒரு ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட்காக. இந்த கொலாபரேஷன் மூலமா IIT பலக்காட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி 400 கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சிலுக்கு மறுபடியும் ரீஎலெக்ட் ஆகியிருக்கு. சூப்பர் நியூஸ்! கனடால இருக்கிற மான்ட்ரியல்ல நடந்த 42nd ICAO அசெம்பிளில இது நடந்திருக்கு. 2025-2028 டேர்ம்க்கு பார்ட் 2 மெம்பரா இந்தியா ரீஎலெக்ட் ஆகிருக்கு. ICAOங்கிறது உலக அளவுல ஏவியேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ற UNஓட ஒரு ஏஜென்சி. இந்த செஷன்ல ICAOவோட மிக உயரிய விருது, அதாவது எட்வர்ட் வார்னர் அவார்ட் 2025 ஆப்பிரிக்கன் சிவில் ஏவியேஷன் கமிஷன் மற்றும் ஆப்பிரிக்கன் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஃபிளைட் சேஃப்டி ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம அண்டை நாடான பூட்டான் கூட சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ். பூட்டானோட ஃபாரின் செக்ரட்டரி அவும் பெமாச்சோடன் இந்தியாவுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்தியால இருந்து பூட்டானுக்கு 2 கிராஸ் பார்டர் ரயில் லிங்க்ஸ் கட்ட போறதா இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வாவ்! ரயில்வே கனெக்டிவிட்டி டு பூட்டான், கிரேட் மூவ். ஆமா, 89 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ப்ராஜெக்ட்க்கு 4033 crore rupees செலவாகும். இதுக்கான MOU நம்ம ரயில்வே போர்ட் சேர்மன் சதீஷ்குமார்க்கும் அவும் பேமாச்சோடனுக்கும் நடுவுல கையெழுத்தானது. இது மட்டுமில்லாம 2 நாடுகளும் புனட்சாங்சு 2 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டோட கமிஷனிங்கையும் வெல்கம் பண்ணிருக்காங்க. ஹைட்ரோ பவர்ல நம்ம கோஆபரேஷன் எப்போதுமே ஸ்ட்ராங் தான். ஆமா, அது சம்பந்தமா பூட்டானோட கொலோங்சு ஹைட்ரோ பவர் லிமிடெட் நம்ம பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் கூட ரூபீஸ் 4829 crore ஒரு லோன் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிருக்காங்க. ஓகே லிசனர்ஸ், ஒரு சின்ன பிரேக். இவ்ளோ நியூஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம், அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர்னு ஆப் இருக்கு. ஆமா நண்பர்களே, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதுல நாங்க யூஸ் பண்ற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்ச கரண்ட் அஃபேர்ஸையும் GKவையும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அவ்வளவு ஈஸியா மனசுல பதியும். இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக தான் இவ்ளோ எஃபர்ட் எடுத்து இத பண்றோம். சோ ப்ளீஸ் எங்க சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நவ் பேக் டு த நியூஸ். அடுத்து டிஃபென்ஸ் கேட்டகரி. குட் லக் இந்தியா, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் திருவனந்தபுரம் மற்றும் ஆக்சிஸ் கேடஸ் டெக்னாலஜிஸ், இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து ஒரு கன்சார்ட்டியம், அதாவது ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக இந்த கான்சோர்ட்டியம்? இவங்க இந்தியன் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட், அதாவது AMCA ப்ரோக்ராம்காக பிட் பண்ண போறாங்க. AMCAங்கிறது நம்ம DRDO டெவலப் பண்ற 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். நம்ம பாதுகாப்புக்கு இது ஒரு கேம் சேஞ்சர். ஆசம். சரி, பிசினஸ் நியூஸ்ல என்ன இருக்கு? Amazon Pay இந்தியால பேமெண்ட்ஸ் A to Z அப்படின்னு ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பிராண்ட் அம்பாசிடர் நடிகர் ஆயுஷ்மான் குரானா. பேமெண்ட்ஸ்கா A to Z-ஆ? கேட்சியா இருக்கே. ஆமா, இதோட நோக்கம் UPI, கார்ட்ஸ், பே லேட்டர்னு எல்லா பேமெண்ட் ஆப்ஷன்ஸையும் Amazon.in வெப்சைட் அண்ட் ஆப்ல ஒரே இடத்துக்கு கொண்டு வர்றது தான். ஸோ யூசர்ஸ் இனிமே ஆப் மாறி மாறி யூஸ் பண்ண தேவையில்லை. கன்வீனியன்ஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். இப்போ ஸ்டேட் நியூஸ். கோவால யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா மஜே கர் யோஜனான்னு ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. மஜே கர்னா மை ஹோம். எக்ஸாக்ட்லி, மை ஹோம் ஸ்கீம். கவர்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி லேண்ட்ஸ்ல ரொம்ப நாளா கட்டப்பட்டிருக்கிற வீடுகள் ரெகுலரைஸ் பண்ணி அங்க குடியிருக்கிறவங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். கிரேட் நியூஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் கோவா. அடுத்து சத்தீஸ்கரிலிருந்து ஒரு ஹார்ட் வார்மிங் நியூஸ். பலோத் டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவோட முதல் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. வாவ், திஸ் இஸ் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். எப்படி இதை அச்சீவ் பண்ணாங்க? தொடர்ச்சியா 2 வருஷம் அங்க ஒரு சைல்ட் மேரேஜ் கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகல. டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 436 கிராம் பஞ்சாயத்ஸ் மற்றும் 9 அர்பன் பாடிஸ்க்கு இதுக்கான அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்சல்யூட்லி. அடுத்து அவார்ட்ஸ். 2025க்கான நோபல் பிரைசஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓ, சொல்லுங்க நீலா. பிசியாலஜி ஆர் மெடிசின்கான நோபல் பிரைஸ் மேரி பிரன்கவ், ஃப்ரெட் ராம்ஸ்டேல் அண்ட் சிமோன் சாக்ககுச்சிக்கு ஜாயிண்டா கொடுத்திருக்காங்க. அவங்களோட பெரிசரல் இம்யூன் டாலரன்ஸ் பத்தின கண்டுபிடிப்புக்காக. நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் நம்ம டிஷ்யூஸையே அட்டாக் பண்ணாம தடுக்கிற இம்யூன் கார்டியன்ஸ் மாதிரி செயல்படுற T செல்ஸ் பத்தின ரிசர்ச் இது. காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப் பட் வெரி இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ்க்கு யாருக்கு? பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் ஜான் கிளார்க், மிஷல் டி டெவாரெட் அண்ட் ஜான் M மார்டினிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் சர்க்கிட்ல மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷனை கண்டுபிடிச்சதுக்காக. சவுண்ட்ஸ் வெரி ஹெவி. நம்ம எக்ஸாமுக்கு பேர் மட்டும் முக்கியம். இன்னொரு அவார்ட். யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் குளோபல் பிக் கேட்ஸ் போட்டோகிராஃபி காம்படிஷனோட வின்னர்ஸ்க்கு அவார்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஆமா, ராஜஸ்ரீ பானர்ஜிக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், அபிஜித் சட்டோபாத்யாய்க்கு செகண்ட் பிரைஸ் அண்ட் நாராயண் மாலுக்கு தேர்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. பிக் கேட்ஸ் கான்சர்வேஷன் பத்தின அவேர்னஸ்க்காக தான் இந்த காம்படிஷன். சூப்பர். ஸ்போர்ட்ஸுக்கு போலாமா?
நியூ டெல்லியில நடந்த 12th வேர்ல்ட் பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ்ல இந்தியா 10th பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம மொத்தம் 22 மெடல்ஸ் வாங்கினோம். 6 கோல்ட், 9 சில்வர் அண்ட் 7 பிரான்ஸ். பிரேசில் தான் மெடல் டாலியில டாப்ல இருக்காங்க. நம்ம வீரர்கள் கலக்கிட்டாங்க. சுமித் அந்தில் மென்ஸ் ஜாவ்லின் த்ரோல கோல்டு வின் பண்ணி 71.73 மீட்டர்ஸ் எரிஞ்சு புது சாம்பியன்ஷிப் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. சிம்ரன் சர்மா விமென்ஸ் 100 மீட்டர்ஸ்ல கோல்டும் 200 மீட்டர்ஸ்ல சில்வரும் வின் பண்ணியிருக்காங்க. ப்ரவுட் மூமெண்ட்ஸ். டெஃபினெட்லி. அடுத்த ஒரு சோகமான செய்தி. ஒபிச்சுவரி. வெட்டரன் ஃப்ரீடம் ஃபைட்டர் டாக்டர் ஜி பாரிக் அவர்கள் தனது 101வது வயதில் காலமானார். ஆமா, நீண்ட நேரம் தன்னுடைய வாழ்க்கையை தேசத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஹி வாஸ் அ சோஷலிஸ்ட் அண்ட் காந்தியன். 1942 குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல பங்கேற்று 10 மாதம் சிறை சென்றவர். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஆமா. சரி, கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்ட் செப்டம்பர் 29 அன்னைக்கு அப்சர்வ் பண்றாங்க. எஸ், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ்க்காக. அடுத்து இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே செப்டம்பர் 30th. இதோட 2025 தீம் செலிப்ரேட்டிங் டிரான்ஸ்லேஷன், பீஸ் அண்ட் ட்ரஸ்ட். பெர்ஃபெக்ட். இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது சிபி. எஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லிசனர்ஸ், படிச்சது மட்டும் போதாது, பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது என்ன வழி சிபி? நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி ராத்திரி 9 மணிக்கு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் தான் அது. இட்ஸ் லைக் an IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். செமையா இருக்கே. ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்டு வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை டெஸ்ட் பண்ண இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ உடனே எல்லாரும் டெலிகிராம்ல CA லீக்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. So, that's a wrap for today. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஸ்கோர் கிளவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is Neela. And this is Sibi. Signing off, keep learning and stay motivated. Bye.